லைஃப் டிவைன்ல புக் 2 சாப்டர் 16ல தி இன்டெக்ரல் நாலேஜ் அண்ட் தி எய்ம் ஆஃப் லைஃப் 4 தியரிஸ் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ்ல பேராகிராஃப் 21 அண்ட் 22 பார்த்தோம். பேராகிராஃப் 21 அண்ட் 22 எது குறித்து பேசுகின்றது என்றால், இந்த மூன்றாவது கோட்பாடு, முதல் கோட்பாடு அனைத்தையும் கடந்து இருப்பதுதான் மெய்மை, சூப்ரா காஸ்மிக், அதுதான் மெய்மை. இரண்டாவது கோட்பாடு, இந்த பிரபஞ்சத்தில் இருப்பது, இந்த உலகத்தில் இருப்பதுதான் மெய்மை, காஸ்மிக் அண்ட் டெரஸ்ட்ரியல். இரண்டாவது. மூன்றாவது கோட்பாடு, இந்த புவிக்கு மேல் உலகங்கள் இருக்கின்றன, சூப்ரா டெரஸ்ட்ரியல், அதில்தான் அனைத்து உண்மைகளும் அடங்கியுள்ளன என்பது மூன்றாவது கோட்பாடு. இதுல முக்கியமாக என்ன கூறப்படுகின்றது என்றால், புவி என்பது இருக்கின்றது, உள்ளது என்பதை ஏற்றுக்கொண்டாலும் அதனுடைய இருப்பை அதை ஏற்றுக்கொண்டாலும் அதனுடைய டியூரேஷன், அதனுடைய இருப்பு என்பது தற்காலிகமானதுதான், நிரந்தரமானது இல்லை. மனிதனுடைய வாழ்வும் நிரந்தரமானது இல்லை. மனிதனுடைய உடல்தான் அழிகின்றதை உடைய மனிதனுடைய ஆன்மன் நித்தியமானது. அது எப்பொழுதுமே உடலினுடைய அழிவிற்கு பின்னும் அது தொடர்ந்து இருக்கின்றது என்பதுதான் இதனுடைய அடிப்படை கருத்தாக இருக்கின்றது. இந்த மனிதனுடைய ஆன்மனினுடைய அழியாத்தன்மையை இங்க இது ஏற்றுக்கொள்வதனால், அதற்கு இங்கு முக்கியத்துவம் தரப்படுவதனால், உடல் அழிகின்றது என்றால் அது அதனுடைய இருப்பு இந்த புவியினுடன் முடிந்து விடுகின்றது. உடலினுடைய அழிவு என்பது புவியுடன் முடிந்து விடுகின்றது. ஆன்மன் இருக்கின்றது, ஆன்மன் அழியாத்தன்மை கொண்டது என்றால் எங்கு இருக்கின்றது அது என்றால், அது ஒரு உயர் உலகங்களில் இருக்கின்றது. ஆன்மன் நித்தியத்தன்மை கொண்டது என்கின்ற கருத்து எந்த உண்மையின் அடிப்படையில் கூறப்படுகின்றது இங்கு என்றால், இந்த உலகத்துக்கு மேல் பல்வேறு தளங்கள் இருக்கின்றன, புவி வாழ்விற்கு மேல் பல்வேறு தளங்கள் இருக்கின்றன என்கின்ற உண்மையின் அடிப்படையில் தான் இந்த கருத்து கூறப்படுகின்றது. ஏன்னா நமக்கு தெரியும், ஒன்ஸ் ஆன்மன் உடலை விட்டு பிரிந்த பின் இந்த புவி என்கின்ற ஒரு புவியினுடைய சூழலில், ஒரு ஸ்தூல சட உலகை சார்ந்த சூழலில் தங்க முடியாது. ஆகையினால்தான் இங்கு புவியிற்கு மேல் உள்ள உலகங்கள் இருக்கின்றன. அதில்தான் இந்த மனிதனுடைய ஆன்மன் பயணிக்கின்றது, உடலினுடைய அழிவிற்கு பின்பு பயணிக்கின்றது என்கின்ற கருத்து கூறப்படுகின்றது. என்ன காரணம் என்றால், இந்த உலகத்துல ஏன் அந்த ஆன்மனினுடைய தொடர்ச்சியான இருப்பு உலகத்தில், இந்த சட உலகில் சாத்தியமானது இல்லை என்றால், சட உலகில் செயல்படக்கூடிய பல்வேறு சக்திகள் என்றால் ஆன்மீக சக்திகள் இருக்கின்றன, மனம் சார்ந்த சக்திகள், வாழ்வை சார்ந்த பிராணமயத்தை சார்ந்த சக்திகள், சட உலகை சார்ந்த சக்திகள், இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா எதை நம்பி செயல்படுகின்றன? இந்த புவியில் பார்த்தோம் அப்படின்னா, புவியில அந்த சட ரீதியான அமைப்பை நம்பித்தான் செயல்படுகின்றன. ஆனால் ஆன்மன் உடலினுடைய அழிவிற்கு பின்பு இங்க அதை நான் ஒரு சடவு பொருளை நம்பி இருக்க முடியாது. ஏன்னா உடலே அழிந்து விடுகின்றது. அதனால்தான் இங்கு எது வலியுறுத்தப்படுகின்றது என்றால், அப்படி என்றால் இந்த புவி எப்பொழுது நாம் ஒரு மனிதனுடைய ஆன்மன் நித்தியமானது, அதனுடைய தொடர்ச்சியான இருப்பு என்பது உடலினுடைய அழிவிற்கு பின்பும் தொடர்கின்றது என்பதை நாம் வலியுறுத்தி கூறும் பொழுது, எந்த இதற்கு ஒட்டியுள்ள வேறொரு உண்மையையும் நாம் ஏற்றுக்கொண்டாக வேண்டும். அது என்ன உண்மை என்றால், இந்த புவி உலகம் மாத்திரம் உலகம் அல்ல,
புவி உலகிற்கு மேலே பல்வேறு உலகங்கள் இருக்கின்றன, சூட்சும உலகங்கள் இருக்கின்றன என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆகையினால இந்த கோட்பாடுல என்ன கூறுகின்றார்கள் என்றால், ஒரு மனிதனுடைய உண்மையான இருப்பிடம், ட்ரூ ஹோம் அப்படின்னா எங்க அப்படின்னா, புவிக்கு அப்பால். அங்கதான் வந்து ஒரு மனிதனுடைய உண்மையான இருப்பிடம் இருக்கின்றது. அவன் எப்பொழுதுமே அவனுடைய ஆன்மன் வந்து நித்தியமானது. அந்த நித்தியமான ஒரு அமைப்பில் புவி சார்ந்த வாழ்வு என்பது ஒரு தற்காலிக நிகழ்வு என்றுதான் அது பார்க்கின்றது. அது வந்து ஒரு 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 டீவியேஷன். அதனுடைய சாஸ்வத தன்மையிலிருந்து ஏற்படும் ஒரு மாற்றம். அவ்வளவுதான். அது ஒரு தற்காலிக மாற்றமாகத்தான் இங்க புவி வாழ்வில் அது நுழைகின்றது. அதனுடைய ஆதியான நிலை எங்க இருக்கின்றது என்றால், மேலுலகங்களில் இருக்கின்றது. இவ்வாறு தான் இந்த கோட்பாட்டில் கூறப்படுகின்றது. ஆகையினால புவி வாழ்வை வந்து அது எவ்வாறு பார்க்கின்றது என்றால், அது வந்து அதை வந்து ஒரு டீவியேஷன் ஃப்ரம் அ செலஸ்டியல் எக்ஸிஸ்டன்ஸ். அதனுடைய எக்ஸிஸ்டன்ஸ் எங்க இருக்கு? செலஸ்டியல் மேலுலகங்கள்ல இருக்கு. அதிலேருந்து ஒரு டீவியேட் ஆகி இருப்பதுதான் இந்த புவி வாழ்வு என்றுதான் அது கூறுகின்றது. அப்படின்னா அந்த டீவியேஷன் சொல்றோமே, இந்த புவி வாழ்வு அது வந்து ஒரு டீவியேஷன். அது வந்து ஒரு மாற்றம், ஒரு ஒரு மாற்றம். நேரா ஒரு நேரான ஒரு பயணத்தில் இருந்து ஒரு மாற்றம் அப்படின்னு சொல்றோமே, அதனுடைய தோற்றம் எங்க இருக்கின்றது? இந்த மாற்றத்தினுடைய தோற்றம் எங்கு இருக்கின்றது? அதனுடைய தன்மை என்ன என்பதை பார்க்க வேண்டும் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இதுக்கு வந்து பல்வேறு ஆ நம்பிக்கைகள், கோட்பாடுகள் பல்வேறு விதமாக கூறப்படுகின்றன. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சில கோட்பாடு, சில நம்பிக்கைகள் மதம் சார்ந்த நம்பிக்கையில என்ன கூறப்படுகின்றது என்றால், மனிதன் பார்த்தோம் அப்படின்னா, அவன் வந்து ஆதி நிலையில ஒரு ஸ்தூல உடலாகத்தான் இங்கு உருவாக்கப்படுகின்றான். ஸ்தூல உடலை உருவாக்கிய பின்பு அவனுள் ஆன்மன் என்கின்ற அந்த ஒரு அமைப்பு அவனுள் உண்டாக்கப்படுகின்றது. அந்த there is a God who has created this material living body upon earth. அதுக்குள்ள ஒரு டிவைன் சோலை வந்து அது புகுத்துகின்றது என்று ஒரு மதம் சார்ந்த ஒரு கோட்பாடு குறிப்பிடுகின்றது. எஸ்பெஷலி கிறிஸ்டியானிட்டியில இப்படிதான் சொல்றாங்க. ஏன்னா அவங்க வந்து அந்த ஆன்மனினுடைய தொடர்ச்சியான இருப்பு என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்வது இல்லை. ஆன்மன் முந்தையே இருந்தது. பிறவிதோறும் மனிதனுடைய ஆன்மன் பல்வேறு உடல்களை எடுத்துக்கொண்டு பயணிக்கின்றது என்ற கருத்தை கிறிஸ்டியானிட்டியில அவங்க ஏற்றுக்கொள்வதில்லை. அப்படின்னா நமக்கு அடுத்த கொஸ்டின் வருது இல்லையா? எப்படி அப்படின்னா உடல்ல ஆன்மன் இருக்கின்றது என்பதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அது எங்கிருந்து வந்தது அப்படிங்கிற கேள்வி வரும். ஆகையினால்தான் என்ன கூறுகின்றார்கள், உடல் என்பது அந்த டிவைன், அந்த காட், அதனால் உருவாக்கப்பட்டது. முதலில் உடல் தான் உருவாக்கப்பட்டது. பின்பு அதற்குள் அந்த ஆன்மன், சோல் என்பது அதற்குள் ஒரு சிருஷ்டி செய்யப்பட்டது என்று கூறுகின்றார்கள். அல்லது அந்த ஒரு டிவைன் கமாண்ட், ஒரு இறை ஆணையின் பெயரில் உடல் என்பது ஆன்மனுடன் ஒரு பொருத்தப்பட்டது என்றும் கூறுகின்றார்கள். இது வந்து ஒரு பிலீஃப், அவ்வளவுதான். வெவ்வேறு கருத்துக்களை பகவான் குறிப்பிடுகின்றார். கிறிஸ்டானிட்டியில என்ன சொல்றாங்க, மற்ற மதத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ இங்க இந்த கருத்துல படி பார்த்தோம் அப்படின்னா, மனிதனுடைய வாழ்வு என்பது தனியே தனியான நிகழ்வு என்பது போலதான் சித்தரிக்கப்படுகின்றது. மனிதனுடைய வாழ்வு ஒரு தனியான நிகழ்வு. அதற்குள் ஒரு ஆன்மன் என்கின்றது தோன்றுகின்றது. மனிதன் அழுகின்றான், ஆன்மனும் அத்துடன் அது முடிந்து விடுகின்ற அதனுடைய வேலை என்று கூறுகின்றது. அதனால என்ன நடைபெறுகின்றது? அதுக்கு மனிதனுடைய வாழ்விற்கு முந்தைய நிலையும் இல்லை, பிந்தைய நிலையும் இல்லை. தட் மீன்ஸ் ரீபர்த் கிடையாது என்று கிறிஸ்டியானிட்டியில சொல்றாங்க.
மனிதனுடைய அந்த ஒரு வாழ்வு தான் அவனுக்கு அவனுக்கு அளிக்கப்பட்ட அனைத்து வாய்ப்பும் அந்த ஒரு வாழ்வு தான் என்று அவர்கள் கூறுகின்றார்கள். அந்த வாழ்வில் அவன் என்னென்ன செய்கிறானோ அதை வச்சு வைத்துக்கொண்டு நன்மை செய்தால் அவன் அந்த சொர்க்கத்துக்கு செல்வான். இல்ல தீமையை செய்தால், தீமை அதிகமா இருக்கும் பொழுது அவனுடைய அந்த நடவடிக்கைகள்ல எது மேலோங்கி காணப்படுகின்றது, நன்மை மேலோங்கி காணப்பட்டால் அவன் சொர்க்கலோகத்துக்கு செல்வான். தீமை அதிகமாக செய்தால் அவன் வந்து நரகத்திற்கு செல்வான் என்று அந்த கோட்பாட்டில் கூறப்படுகின்றது. அல்லது அவன் எந்த மத நம்பிக்கைகளை ஏற்றுக்கொள்கின்றான் அல்லது மறுக்கின்றான், எந்த மதத்தில் நம்பிக்கை வைத்துள்ளான், எந்த வழிபாட்டில் நம்பிக்கை வைத்துள்ளான் என்பதை பொறுத்துதான் அவன் எங்க செல்ல போகின்றான், சொர்க்கத்திற்கா நரகத்திற்கா என்பது தீர்மானிக்கப்படுகின்றது. அல்லது அந்த கிரியேட்டர், அந்த மனிதனை படைத்தவன் அவன் என்ன நினைக்கின்றானோ, சொர்க்கத்துக்கு போக வேண்டும் என்று நினைத்தால் சொர்க்கத்திற்கு போவாய், நரகத்திற்கு போக வேண்டும் என்று நினைத்தால் நரகத்திற்கு போவான். ஸோ அல்டிமேட்லி எவ்ரிதிங் டிபெண்ட்ஸ் அப்பான் த கிரியேட்டர்ஸ் வில் என்று அது கூறுகின்றது. ஆனால் இது வந்து ஒரு மனிதனுடைய அறிவுக்கு அந்த அளவுக்கு பொருந்தாத வண்ணம் இருக்கின்றது. இந்த இதுல பார்த்தோம் அப்படின்னா, அதாவது சொர்க்கம், நரகம், மனிதனுடைய செயல்பாடு அதை பொறுத்து அவன் பிற்காலத்தில் செல்ல போகின்றான் சொர்க்கத்திற்கோ நரகத்திற்கோ என்றெல்லாம் கூறுவது ஒரு அறிவிற்கு சற்று புறம்பாக இருக்கின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இப்ப ஒரு கருத்தை என்ன அப்படின்னா, இந்த கருத்தின்படி ஆண்மனினுடைய ஒரு தொடர்ச்சியான இருப்பு என்பதை இந்த கருத்து ஏற்றுக்கொள்வதில்லை. ஆண்மனினுடைய தொடர்ச்சியான இருப்பு என்பதை இந்த கிறிஸ்டியானிட்டியில ஏற்றுக்கொள்வது இல்லை. உடல் தோன்றுகின்றது, அத்துடன் ஆன்மா தோன்றுகின்றது. ஃபர்ஸ்டா தான் இல்ல முதல்ல தான் தோன்றுகின்றது என்பதைத்தான் கூறுகின்றார்கள். அதனால அதனுடைய ஆரம்பம் எவ்வாறு இருக்கின்றது? இந்த பிசிக்கல் பர்த், இந்த புவியில் பிறப்பு என்பதன் மூலமாகத்தான் ஆண்மனினுடைய பிறப்பும் ஆரம்பிக்கின்றது என்று அவர்கள் கூறுகின்றார்கள். அப்படின்னா இந்த புவியினுடைய உடலினுடைய அழிவுக்கு பின்னால் அந்த ஆண்மன் எங்க இருக்கும் அப்படின்னா, ஆண்மன் வந்து நிச்சயமா ஆண்மன் வந்து இந்த உடல் தோன்றிய பின்புதான் தோன்றியது என்று வைத்துக் கொண்டாலும், உடலினுடைய அழிவிற்கு பின்னால் அந்த ஆண்மன் எங்கு செல்லும்? இந்த கேள்விக்கு நம்மளுக்கு விடை கிடைக்கல. இந்த கோட்பாட்டுல இந்த கேள்விக்கு நமக்கு விடை கிடைக்கல. ஆனால் நம்முடைய வேதாந்திக் வியூ படி என்ன ஒரு கருத்து நிலவுகின்றது, ஒரு கருத்து கூறப்படுகின்றது என்றால், ஆண்மனுக்கு வந்து இந்த புவியில் அதனுடைய தோற்றத்திற்கு முன்பே அதற்கு வந்து ஒரு இருப்பு என்பது இருக்கின்றது. ஒரு ப்ரீ டெரெஸ்ட்ரியல் எக்ஸிஸ்டன்ஸ் அது இருக்கின்றது, ஆண்மனுக்கு இருக்கின்றது. பின்பு என்ன செய்கின்றது? ஆண்மன் இந்த சட உலகிற்குள் நுழைகின்றது. பின்பு அந்த சட உலகில் இருந்து அது மேல் உலகத்திற்கு மீண்டும் திரும்புகின்றது என்கின்ற கருத்து வேதாந்திக் கருத்தின்படி இந்த ஒரு கருத்து நிலவுகின்றது. முதல்ல பார்த்தது நம்ம கிறிஸ்டியன் பிலீஃப் பார்த்தோம். அடுத்தது வேதாந்திக் ட்ரூத் படி இந்த கருத்து நிலவுகின்றது. ஆகையினால் பகவான் இங்க என்ன கூறுகின்றார்? எப்பொழுது நாம் ஒரு ஆண்மனுக்கு வந்து இந்த புவியினுடைய வாழ்க்கைக்கு முன்னரே ஒரு வாழ்வு இருக்கின்றது. ஆண்மனை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரீ எக்ஸிஸ்டன்ஸ், புவியினுடைய வாழ்விற்கு முன்னரே ஒரு வாழ்வு இருக்கின்றது, ஒரு இருப்பு இருக்கின்றது என்பதை ஏற்றுக்கொண்டால், இந்த புவியில் இந்த ஆண்மன் தோன்றுவது என்பதை ஒரு தற்காலிக நிகழ்வாக நாம் ஏற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது, இல்லையா? முதல்ல அவங்க என்ன சொன்னாங்க? இந்த 3வது கோட்பாட்டுல முக்கியமான கருத்து என்ன அப்படின்னா, புவி வாழ்வு என்பது தற்காலிகமானது, ஆண்மன் வந்து நித்தியமானது. அதனுடைய நித்தியமான இருப்புல வந்து ஒரு எபிசோட்,
ஒரு நிகழ்வு தான் அதனுடைய ஒரு ஆக்சிடென்ட் போல இருக்கக்கூடிய நிகழ்வு தான் புவியில் மனிதன் தோன்றுவது, அதில் ஆண்மன் இருப்பது, பின்பு மனிதன் மறைவது என்கின்ற நிகழ்வு ஒரு எபிசோட் தான். ஸோ இட் இஸ் அக்கேஷனல். எது நிரந்தரமானது என்றால் மேலுலகத்தில் அந்த ஆண்மன்னனுடைய நிலையான இருப்பு தான் நிரந்தரமானது என்று இந்த 3வது தியரியில சொல்றாங்க. ஆனால் பகவான் இங்க என்ன கூறுகின்றார், அதை வந்து சேலஞ்ச் பண்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆண்மனுக்கு வந்து ஒரு ப்ரீ எக்ஸிஸ்டன்ஸ், புவி வாழ்விற்கு முந்தைய ஒரு இருப்பு என்பதை இருக்கின்றது என்பதை நாம் ஏற்றுக்கொள்ளும் பட்சத்துல இந்த புவியில் இந்த ஆண்மன் தோன்றுவதும் ஒரு உடலின் வசிப்பதும் அது வந்து ஒரு அக்கேஷனல் ஸ்பிரிச்சுவல் அக்கரன்ஸ், அதாவது எப்போ தற்காலிகமாக நிகழக்கூடிய ஒரு ஆன்மீக நிகழ்வு இல்லை. அது வந்து தொடர்ச்சியாக நிகழக்கூடிய ஒரு பரிணாமத்தினுடைய விளைவுதான் என்பது பகவானினுடைய கருத்து. அதைத்தான் பகவான் குறிப்பிடுகின்றார். அது வந்து ஒரு அக்கேஷனல் கிடையாது. அக்கேஷனல்னா எப்போவாது நிகழும், அப்புறம் போயிடும் அங்கேருந்து. அப்படி கிடையாது அப்படிங்கிறார். தெர் இஸ் அ வில்டு மேனிஃபெஸ்டேஷன். அந்த ஆன்மன் வந்து விரும்பியே மீண்டும் 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 இந்த புவியில் பிறந்து அது வளர்ச்சி அடைந்து கொண்டே செல்கின்றது. இறுதியில் அது வந்து ஆண்மன் வந்து பூரணமாக தன்னை அனைத்திலுமாக இந்த சட உலகில் வெளிப்படுத்திக் கொள்கின்றது. அதுதான் பகவானினுடைய கோட்பாடு. ஆகையினால் இந்த கருத்தை தான் பகவான் குறிப்பிடுகின்றார்.